யோ என்னையா, நானும் அப்பையில இருந்து பாத்துக்கிட்டு இருக்கேன். சொன்ன விஷயத்தையே திரும்பி திரும்பி சொல்லிக்கிட்டு இருக்க. அப்படி சொன்னா நாங்க நம்பிடுவோம்னு நினைச்சிட்டு இருக்கியா? உன் மூச்சை பார்த்தாலே தெரியுதியா, நீதான் அவளை ஏதோ பண்ணிருக்க. தம்பி தம்பி என்ன விட்டுருங்க, எனக்கு ஒன்னும் தெரியாது. கார்த்திக், அந்த ஆளை விட்டுறாதீங்க, அப்படியே பிடிச்சிருங்க. ஆதித்யாக்கு ஃபோன் பண்றேன். சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ்ல அவர் வந்து முட்டிக்கு முட்டி 4 தட்டு தட்டுனா இந்த ஆள் அப்படியே உண்மையை சொல்லிடுவான். ஐயோ சார், சார் போலீஸ்ல வேணாம் சார், வேணாம் சார். நான் நான் உண்மையை சொல்லிடுறேன் சார். சார் சார் என்ன விட்டுருங்க சார். உண்மையை சொல்றியா? சொல்லு, அதுதான் ரொம்ப நேரமா எதிர்பார்த்துட்டு இருக்கேன். சொல்லியா? என் கண்மணி என்ன பண்ண சொல்லு. அவளை எங்க ஒளிச்சு வச்சிருக்க? சொல்லியா? சார் கையெடுங்க சார். கையை எடுத்துட்டேன், சொல்லியா டக்குன்னு? தம்பி நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நான் அந்த பிள்ளைய எதுவும் பண்ணல. அந்த பிள்ளை தான் நீங்க வந்து கேட்டா மார்க்கெட்ல இறங்கினதா சொன்னுச்சு. ஆனா அந்த பிள்ளை கோயில்ல தான் தம்பி இருக்கு. என்னது, கோவில்ல இருக்காளா? ஆமா தம்பி, அந்த பிள்ளைய நான் கோவில்ல தான் இறக்கி விட்டு வந்தேன். அந்த பிள்ளை என்கிட்ட சொன்னுச்சு, எப்படியும் எங்க மாமாவும் அந்த டாக்டர் சாரும் வந்து கேட்பாங்க. அவங்க கேட்டாங்கன்னா நான் வேற எங்கேயாவது இறங்கிட்டதா சொல்லுங்க, நான் கோயில்ல இருக்கேன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னுச்சுப்பா. ஏன் அப்படி சொல்ல சொன்னா? நான் கேட்டேன் தம்பி, ஏன் பாப்பா இப்படிலாம் சொல்றேன்னு. அதுக்கு அந்த பிள்ளை சொன்னுச்சு, என்னை யாருமே நம்பல, எனக்கு யாரையுமே பிடிக்கல, அதனால நான் யாருக்குமே தெரியாம ஒரு இடத்துல இருந்துக்கிறேன், என்னை விட்டுடுங்கன்னு சொன்னுச்சு. அதுக்கு கூட நான் என் பொண்டாட்டிக்கு ஃபோன் அடிச்சு என் பொண்டாட்டியெல்லாம் பேச விட்டேன். அவ பேசியும் அந்த பிள்ளை கேட்கல. என்னன்னு தெரியல, ரொம்ப மனசு உடைஞ்சு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு போல. அதான் கோவில்ல போய் இறங்கிக்கிறேன்னு சொல்லியிருக்கு. ஐயோ கடவுளே, எவ்வளவு மனசு வேதனைப்பட்டிருந்தா இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அங்க போய் இருந்திருப்பா. அண்ணா நீங்க சொல்றதெல்லாம் உண்மைதானே? இல்ல தப்பா எதுவும் சொல்லலையே? தம்பி நானும் 2 பொம்பளை பிள்ளைங்க வச்சிருக்கிறேன் தம்பி. நான் அப்படிலாம் இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை சீரழிக்கிற பையன் கிடையாது. ஏதோ நான் ஆட்டோ டிரைவருங்கிறதுனால என்ன இப்படிலாம் பேசுறீங்க. அப்படிலாம் நான் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது தம்பி. வாங்க இப்பவே நான் உங்களை கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன். அங்க அந்த புள்ள மட்டும் இல்லைன்னா என்ன என்னன்னு கேளுங்க. அண்ணா மன்னிச்சிருங்க, கண்மணி சொல்லிதான் நீங்க அப்படி சொல்லியிருக்கீங்கன்னு எங்களுக்கு தெரியாம நாங்க கண்ணா பின்னான்னு உங்கள்கிட்ட பேசிட்டோம். மன்னிச்சிருங்க அண்ணா. பரவாயில்ல தம்பி, உங்க நிலைமையில யாரா இருந்தாலும் இதைத்தான் பண்ணியிருப்பாங்க. தம்பி ஒரு சின்ன வேண்டுகோள், நான் ஒரு சாதாரண கூலி வேலை பார்க்குற ஆட்டோ டிரைவர் தான். ஆனா நான்லாம் உங்களுக்கு சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. அந்த பிள்ளைய வீட்டுக்கு கூட்டிட்டு போய் அதுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழ வைங்க தம்பி. பாவம் தம்பி, அந்த பிள்ளை வர வழியெல்லாம் அழுதுகிட்டே தான் வந்துச்சு. கோயில இறங்குனதுக்கு அப்புறமா என்கிட்ட அந்த வார்த்தையை சொன்னுச்சு. ஆனா என்னை யாருக்குமே பிடிக்கலன்னு சொன்னுச்சு. என் கண்ணே கலங்கிருச்சு தம்பி. அதுவும் பொம்பளை புள்ள தானே, அதுக்கும் மனசுக்குள்ள 1008 ஆசை இருக்கும்ல, அது என்னன்னு பார்த்து கொஞ்சம் நிறைவேற்றி வைங்க தம்பி. தப்பான முடிவு எதுவும் எடுக்காம ஏதோ கோயில்ல போய் இருக்கணும்னு ஆசைப்பட்டுச்சேன் தான் இறக்கி விட்டு என் ஃபோன் நம்பர்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன் தம்பி. இப்ப கூட நீங்க இப்ப வரலன்னா நான் கோயில்ல அது என்ன பண்ணுதுன்னு பார்த்துட்டு சாப்பாடெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் தான் தம்பி இருந்தேன். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. அண்ணா என்ன மன்னிச்சிருங்க அண்ணா. நீங்க இவ்வளவு நல்லவரா இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. நான் பாட்டுக்கு கண்ணா பின்னான்னு உங்களை பேசிட்டேன் அண்ணா. சாரிண்ணா. அண்ணா ப்ளீஸ்ண்ணா, கொஞ்சம் கண்மணி எங்க இருக்கான்னு மட்டும் எங்களை அந்த கோயில இறக்கி விட்டுருங்கண்ணா. அவங்களுக்கு கோடி புண்ணியமா போகும்ண்ணா. கண்டிப்பா தம்பி, வாங்க நான் உங்களை கூட்டிட்டு போறேன். அந்த பிள்ளை அந்த கோயில்ல தான் இருக்கு. நான் உங்களை கூட்டிட்டு போறேன், வாங்க. கார்த்திக் இல்லைங்க, நான் ரோஜாவையும் இதழையும் கூட்டிட்டு வரேன். சரி ப்ரோ. ராம் சார். ஜனனி வாங்க. என்ன சார் ரொம்ப ஆழ்ந்த யோசனையில இங்கே உட்காந்துருக்கீங்க? சும்மா தாங்க. என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? அம்மாவை பார்த்துட்டு போலான்னு வந்தேன் சார். நீங்க எங்கன்னு கேட்டேன், பின்னாடி தாமா ஆத்தங்கரையில் உட்காந்துருப்பான்னு சொன்னாங்க. அதான் உங்களையும் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். சரி. என்ன சரி, உட்கார சொல்ல மாட்டீங்களா? உட்காருங்க, வாங்க உட்காருங்க. வீட்டுக்கு பின்னாடி இப்படி ஒரு ஆத்தங்கரை இருக்கிறது நம்மளுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்குல்ல? கரெக்டு தான். ரொம்ப சந்தோஷம்னாலும் இங்கே தான் வருவேன், ரொம்ப மனசுக்கு கஷ்டமா இருந்தாலும் இங்கே தான் வருவேன். அப்படியா? அப்போ ராம் சார் என்ன மூட்ல இருக்கீங்க? ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களா இல்ல ரொம்ப சோகமா இருக்கீங்களா? நான் ரொம்ப சந்தோஷமா இருந்து கிட்டத்தட்ட 7-8 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என் வாழ்க்கை ஃபுல்லா ரொம்ப ரொம்ப சோகம்தான். ரொம்ப சந்தோஷமா இருந்து 7 வருஷம் ஆகுதா? அப்பனா சீதா மகாலட்சுமி கூட இருந்ததை தான் சொல்றாருன்னு நினைக்கிறேன். சார் நான் உன்னை கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? கேளுங்க. நீங்க கதை ஆரம்பிச்சதுல இருந்து எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் சார்.
அந்த பொண்ணுகிட்ட இன்டர்வல்ல கூட பேச முடியல. ஆனா எப்படி சார் நீங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணீங்க? அதுதாங்க காதல். காதல்ல என்ன பேசுறோம், எப்படி பழகணும், எப்ப பார்த்தோம், என்னைக்கு எல்லாம் நடந்துச்சு எதுவுமே தெரியாது. ஆனா அது ஆட்டோமேட்டிக்கா நடந்துகிட்டே இருக்கும். நாங்க காதலிக்க ஆரம்பிச்சதுல இருந்தே எங்களுக்குள்ள நாங்க கேட்டுக்கிற ஒரே கேள்வி அதுதான். நீ எப்ப என்ன லவ் பண்ண ஆரம்பிச்ச, நான் எப்ப உன்னை லவ் பண்ண ஆரம்பிச்சேன். இதுதான் நாங்க ரெண்டு பேரும் கேட்டுக்கிட்டே இருப்போம். ஆனா அதுக்கான பதில் எங்களுக்கே தெரியாது. பதில் கிடைச்சதா? இந்த கேள்விக்கு எப்போதுமே பதில் கிடைக்காது. என்ன சார் உங்களோட லவ் ஸ்டோரி ரொம்ப புதிராவே இருக்கு. சரி ஓகே, உங்ககிட்ட போட்டோவும் இல்ல. அட்லீஸ்ட் அவங்க ஆள் எப்படி இருப்பாங்கன்னாவது சொல்லுங்க. அதை வச்சு ஏதாவது ஒன்று கண்டுபிடிக்க ட்ரை பண்ணலாம்ல. அது தெரிஞ்சா நானே கண்டுபிடிச்சிருப்பேனே. ஆ என்ன சார் சொல்றீங்க? புரியல. இல்ல, ஆள் எப்படி இருப்பாங்கன்னு கேட்டீங்களே, அது தெரிஞ்சா நானே கண்டுபிடிச்சிருப்பேனேங்கிறேன். ஆள் எப்படி இருப்பாங்கன்னு தெரிஞ்சா நீங்களே கண்டுபிடிச்சிருவீங்களா? என்ன சார் குழப்பறீங்க? தெளிவா சொல்லுங்க சார். நான் இது வரைக்கும் என்னோட சீதா மகாலட்சுமிய பார்த்ததே இல்ல. நான் இது வரைக்கும் என்னோட சீதா மகாலட்சுமி பார்த்ததே இல்ல. சார் என்ன சார் சொல்றீங்க? உண்மையாவா? ஆமாங்க, அவ எப்போதும் புர்காலாம் போட்டுட்டு நோஸ் பீஸோட தான் வருவா. அவளோட கண்ணு மட்டும்தான் இன்ன வரைக்கும் அப்படியே என் கண்ணுக்குள்ள இருக்கு. நான் அவளோட முகத்தை கூட முழுசா பார்த்ததே இல்லை. அதனால அவ எப்படி இருப்பான்னு கூட எனக்கு தெரியாது. சார் சத்தியமா இந்த ட்விஸ்ட் நான் எதிர்பார்க்கல. நீங்க என்ன சொல்றீங்க? என்னால நம்பவே முடியல. ஆக்சுவலா அவ என்ன பிரிஞ்சு போற அன்னைக்கு தான் அவளோட முகத்தை எனக்கு காட்டுறதா எனக்கு ப்ராமிஸ் பண்ணியிருந்தா. அன்னைக்கு ரொம்ப ரொம்ப ஆர்வமா போனேன். என் வாழ்க்கையிலே அன்னைக்கு தான் மறக்க முடியாத நாள். காலையில எவ்வளவு சந்தோஷமா எந்திரிச்சனோ அதே அளவுக்கு வாழ்க்கையை வெறுத்து இனிமே வாழ்க்கையை அவ்வளவுதான நைட்டு தூங்க போனேன். அந்த அளவுக்கு அன்னைக்கு நாள் எனக்கு பயங்கர ட்விஸ்டாவே இருந்தது. சார் இந்த உலகத்துல முகம் தெரிஞ்சவங்களை கண்டுபிடிக்கிறதே கஷ்டம். அதுலயும் முகம் தெரியாம வெறுமன கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி சார் கண்டுபிடிக்கிறது? எப்படின்னு கேள்வி கேட்டா எனக்கு தெரியல. ஆனா கண்டிப்பா கண்டுபிடிப்பேன். எப்படியாவது கண்டுபிடிச்சிருவேன். என்னோட சீதா மகாலட்சுமி கண்டிப்பா என்கிட்ட வந்து சேருவா. சார் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அதெல்லாம் ஓகே தான். ஆனா எப்படின்னு தான் எனக்கும் புரியல. வெறும் கண்ணை மட்டும் வச்சுக்கிட்டு எப்படி சார் பாசிபிள்? என் காதல் மேல எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. சீதா கிடைக்க உங்களுக்கு ஏதாவது ஒரு வழியில ஹெல்ப் பண்ணலாம்னு நினைச்சேன். ஆனா கண்டிப்பா என்னால பண்ண முடியாது சார். என்னால இல்ல, இந்த விஷயத்துல யாராலையுமே உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியாது. நீங்க மட்டும்தான் சீதாவை கண்டுபிடிக்க முடியும். கரெக்ட். ஆல் தி வெரி பெஸ்ட். கண்டிப்பா உங்களோட சீதா மகாலட்சுமி உங்க கூட வந்து சேருவாங்க. தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். சரி சார், நான் வரேன். ஹாய் டி, உன் பேர் என்ன? என் பேரு நிஷா. நிஷா என்கிற சீதா மகாலட்சுமி. உன்னை தேடிக்கிட்டு இவ்வளோ நாளாக சுற்றிக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எப்படியும் என்னதான் நினச்சிட்டு இருப்ப. இருந்தாலும் இப்போ என்ன பண்ணிட்டு இருக்க? ராம், ராம், நீங்க எப்படி இருக்கீங்க ராம்? நீங்க என்ன தான் தேடிக்கிட்டு இருப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நீங்க எப்படி தேடினாலும் நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் ராம். என்ன தேடாதீங்க ராம். நான் உங்களை விட்டு ரொம்ப தூரமா போயிட்டேன். நான் உங்களுக்கு கிடைக்க மாட்டேன் ராம், கிடைக்க மாட்டேன். ஹீராமா என்னை பிரிய வேண்டாமா? ஹீராமா நிழலறிய வேண்டாமா? நாளை நிகழ்ந்திடும் காட்சியொன்றை இன்று எழுத கோல் தீட்டுமா? நேற்று எழுதிய பாடல் ஒன்றை காலம் நாளையும் மீட்டுமா? ரகசிய நெருப்பு ஒன்றின் உள்ளே இருக்குமா சும்மா? இன்னைக்கு நம்ம கூட யாருமே விளையாட வரல. இப்ப பால வச்சு யாரு கூட விளையாடுறது? எவ்வளோ நேரம் நிலா, என்னதான் பண்ற நீ? இந்த லேடிஸ் மட்டும் இப்படி என்னதான் பண்ணுவாங்கன்னு தெரியல. ஒரு ட்ரெஸ் மாட்டிட்டு தலை சீவிட்டு பொட்டு வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? காத்தும் வர மாட்டேங்குது, ஒண்ணு வர மாட்டேங்குது. வெளியே வர போய் நிப்போம். ஐயோ அங்கிள் சாரி. அச்சச்சோ, இந்த அங்கிள் பார்த்தா நம்மள திட்டுற மாதிரி இருக்காங்க. ரொம்ப ஹைட்டா ரொம்ப வெயிட்டா இருக்காங்க. ஹாய் குட்டிமா, இந்தாங்க பால். என் மேல பால் பட்டோடனே சாரி கேட்டீங்கல்ல? பரவாயில்லடா, இனிமே பார்த்து விளையாடுங்க. பெரியவங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனா குட்டி குழந்தைங்களாம் போயிட்டு இருந்தாங்கன்னா பால் அடிச்சிட்டீங்கன்னா அவங்களுக்கும் வலிக்கும்ல. நீங்க நல்ல அங்கிள் தானே?
நல்ல அங்கிள் தானவா? ஏன் பாப்பா அப்படி கேக்குற? இல்ல, உங்களை பார்த்தோன்னே நீங்க ரொம்ப கெட்ட அங்கிள்னு நினைச்சேன், அதான் அப்படி சொன்னேன். என்ன பார்த்தா அப்படியா தெரியுது? பார்த்தா அப்படிதான் தெரியுது, ஆனா பேசுனா அப்படி தெரியல. குட்டி பாப்பா, சில பேரை பார்த்தா தான் பிடிக்கும், ஆனா என்ன மாதிரி பசங்களெல்லாம் பார்த்து பார்த்து பழக பழக தான் பிடிக்கும். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு நிலா. நிலாவா? நல்ல அழகான பேரு. தேங்க்ஸ் அங்கிள். ஆமா, உங்க பேர் என்ன? என் பேரு ஆதித்யா. உங்க பேரு கூட நல்லா இருக்கு. தேங்க்யூமா. உனக்கு ஒண்ணு தெரியுமா? என்னோட வைஃப் பேரு கூட நிலா தான். அப்படியா? அந்த ஆண்டி எங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவா. ஆனா உன்ன மாதிரி கிடையாது, அவ ரொம்ப ராங்கி பிடிச்சவ. கத்திக்கிட்டே தான் இருப்பா. ஆனா நீங்க ரொம்ப ஸ்வீட். அச்சச்சோ, பாவம் அங்கிள் நீங்க. உனக்கு கூட என்ன பார்த்தா பரிதாபமா இருக்குல்ல? என்ன பண்றது, நான் அவகிட்ட மாட்டிக்கிட்டு முழிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏன் அங்கிள், உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்களா? டார்ச்சர் தாம்மா, ஆனா ரொம்ப அழகான டார்ச்சர். எனக்கு பிடிச்ச டார்ச்சர். எப்போதுமே என் மேல கோவமாவே இருப்பா. ஆனா இப்போ ரொம்ப அன்பு காட்டிக்கிட்டே இருக்கா. அதுதான் எனக்கு ரொம்ப பயமே. எதனால அவ அன்பு காட்டுறா, எதனால அவ கோவமா இருக்கா, ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட்லாம் அவ கோவமா இருக்கும்போது நல்லா கலாய்ப்பேன். அவ்வளோ சேர்ந்துக்கிட்டு இன்னும் கோவமா இருப்பா. அதுக்கப்புறம் நான் கலாய்க்கிறத விட்டுட்டேன்னா அப்புறம் அவ நல்லா பேச ஆரம்பிச்சிட்டா. அதுதான் எனக்கு ஒரு மாதிரி குழப்பமாவே இருக்கு. இவ என்ன சொல்ல வரா, இவ என்ன பண்றா, ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. அப்ப ஆண்டி தான் உங்க மேல கோவமா இருப்பாங்களா? உங்களுக்கு ஆண்டிய பிடிக்குமா? எனக்கு என் நிலா தான் எல்லாமே. என்ன சொல்றது, அவ்வளோ ஸ்பெஷல். நான் இப்போ உயிரோட இருக்கேன். நான் இப்போ ஒரு நல்ல பையனா, நல்ல ஆதித்யாவா இருக்கேன். உன்கிட்டலாம் அவ்வளோ சாஃப்டா பேசுறேன்னா அது எல்லாத்துக்குமே காரணம் என் ஒய்ஃப் நிலா தான். ஆனா அவளுக்கு என்ன சுத்தமா பிடிக்காது. அவளுக்குலாம் நான் ஒண்ணுமே இல்லை. ஆனா எனக்கு அவ ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். ச்சே, அந்த ஆண்டிக்காக நீங்க இவ்ளோ தூரம் பேசுறீங்க, ஆனா அவங்க உங்களை திட்டிக்கிட்டே இருக்காங்களே, ரொம்ப பேட் ஆண்டியா இருக்காங்க. இல்ல குட்டிமா, அவங்க பேட் ஆன்ட்டிலாம் கிடையாது, குட் ஆன்ட்டி தான். என்ன சுச்சுவேஷன் சரியில்லை, அதனால நான் ரொம்ப தப்பானவனா இப்ப அவங்க கண்ணுக்கு தெரியுறேன். ஒரு நாள் வரும், அப்போ அவங்க கண்ணுக்கு நான் நல்லவனா தெரிவேன். கண்டிப்பா நடக்கும் அங்கிள். அங்கிள், அங்க ஒரு ஆண்டி வந்திருக்காங்க. வாவ், நிலா. ஹலோ ஹலோ. நிலா வண்டியா? உங்களை அங்க தேடிட்டு இருந்தா பார்க்ல வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இல்ல, சும்மா தான் நின்னுட்டு இருக்கேன். ஆமா, யார் அந்த குட்டி பாப்பா? ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க, தெரிஞ்ச பொண்ணா? இல்லம்மா, இந்த சைடு வந்தேனா அந்த குட்டி பால் விளையாடிக்கிட்டு இருந்தாங்க, அவங்க கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஹோ, ஹாய். ஹாய் ஆண்டி. நிலா, நான் சொன்னல என் வைஃப் எப்படி இருக்கா? அழகா இருக்காங்க. நீங்க அவங்க ராங்கி பிடிச்சவங்க, அவங்க ரொம்ப உங்க மேல கோபப்படுவாங்க, அப்படி இப்படி சொன்னீங்கல்ல, அதனால நான் ரொம்ப மோசமான பேட் ஆண்டின்னு நினைச்சேன். ஆனா அவங்க அழகா இருக்காங்க, பேசுறதும் நல்லா பேசுறாங்க. குட் ஆண்டி தான். உஷிஷோ, குட்டி சாத்தான் கோத்து விட்டாலே. ஏன் குட்டி பாப்பா இப்படி பண்ற? என்ன பாப்பா சொன்னீங்க? என்ன பார்த்து ராங்கி பிடிச்சவன் சொன்னாரா? ஆமா ஆண்டி. ஆண்டி, இந்த அங்கிள் ரொம்ப குட் அங்கிள். இவங்க மேல கோவப்படாதீங்க, அங்கிள் பாவம். செத்தடா ஆதித்யா அன்னைக்கு. நிலா வாமா, ஸ்ரீஜாவை கூட்டிட்டு வரதுக்கு டைம் ஆயிடுச்சு. வா போலாம். போய் கார் எடுங்க, வரேன். நிலா, போங்கன்னு சொன்னேன். வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருந்திருக்கலாம். போயும் இந்த பிள்ளைகிட்ட பேசி இப்படி மாட்டிக்கிட்டேனே. சும்மாவே பயங்கர கோவப்படுவா, இப்ப இது வேறயா? செல்லக்குட்டி, உங்க பேர் என்ன? என் பேரு நிலா. ஹாய், என் பேரு நிலா தான். அந்த அங்கிள் சொன்னாரு. வேற என்னென்னலாம் சொன்னாரு உங்க அங்கிள்? அங்கிளுக்கு உங்களை ரொம்ப ரொம்ப பிடிக்குமா. அவரோட உலகம், அவரோட உயிர் எல்லாமே நீங்க தானா. இப்ப என்கிட்ட பேசுறது கூட நீங்களா மாத்தினது தானா. அவரு இதுக்கு முன்னாடி வேற மாதிரி இருந்தாரா, பேட் அங்கிளா இருந்தாரா. ஆனா நீங்க அங்கிளோட லைஃப் வந்ததுக்கு அப்புறம் தான் குட் அங்கிளா மாறிட்டாரா. அப்புறம் வேற என்ன சொன்னாரு? அங்கிளுக்கு நீங்க ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலா. ஆனா உங்களுக்கு தான் அங்கிளை பிடிக்கவே மாட்டேங்குதா. அவர் என்ன பண்ணாலும் நீங்க திட்டிக்கிட்டே இருப்பீங்களா. ஆண்டி, எனக்கு தெரிஞ்சு அங்கிள் ரொம்ப ரொம்ப நல்ல அங்கிள். அவர் இனிமே எனக்காக திட்டாதீங்க ப்ளீஸ். ஓகேடா செல்லம், இனிமே உங்க அங்கிளை நான் திட்டவே மாட்டேன், ஓகேவா? ரொம்ப தேங்க்ஸ் ஆண்டி. சரி ஆண்டி, நான் வீட்டுக்கு போறேன்.
வாங்க. பாய் நிலா. பாய் நிலா ஆண்டி. என்ன ஏன் மாமா உங்களுக்கு அவ்வளோ பிடிக்குது? நான் உங்களை இப்போ பாரு திட்டிக்கிட்டே தான் இருக்கேன், உங்ககிட்ட சண்டை போட்டுக்கிட்டே தான் இருக்கேன். ஒரு நார்மல் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாகவே நம்ம இல்லை. ஆனால் எல்லார்கிட்டையுமே நான் தான் உங்களோட உலகம், நான் தான் உங்களுக்கு எல்லாமே, நான் தான் உங்களுக்கு ஸ்பெஷல்னு சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அப்படின்னா என்னதான் உங்களுக்கு பண்ண? எனக்கு ஒன்றுமே புரியல. நான் உங்களை புரிஞ்சுக்கணும்னு ட்ரை பண்ணதுலேருந்தே நீங்கள் என் கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக தெரியுறீங்க மாமா. கூடிய சீக்கிரத்தில் நம்ம ஒன்றா சேர்ந்துருவோன்னு என் மனசுக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு. இந்த கண்மணி வீட்டை விட்டு போன விஷயம் ஊருக்குள்ளே யாருக்காவது தெரிஞ்சிருக்குமா? தெரிஞ்சிருந்தா நம்மள நேரம் காய்ச்சி எடுத்துருப்பாளுகளே. ஒருத்தையும் காணா, எங்க போய் தொலைஞ்சாலும் தெரியல. இதுங்க ரெண்டும் எங்க போச்சுங்கன்னு தெரியல. இந்த குடும்பத்துல பெரியவங்க நாங்க எதுக்கு இருக்கோம்? இதுங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ஆடுதுங்க. என்னத்த பண்ணி தொலைக்கிறது? ஷோ, பேசாம அந்த டாக்டரோட ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா என்ன? அங்க போனா கண்டிப்பா அவர் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. போய் ஒரு டீ பார்த்துட்டு 4 அரை அரைஞ்சு அவளை அப்படியே இழுத்துட்டு வந்துடலாமா? செம்பாக்கா போச்சு, எவ்வளவு விஷயம் தெரிஞ்சு வந்துட்டா. யாருன்னு தெரியலையே. வாமா செம்பாக்கா. வா ஈசு, உட்காரு. இருக்கட்டும்க்கா. ஏன் இன்னைக்கு நீ கோயிலுக்கு வரல? ஏன் ஈசு, இன்னைக்கு என்ன? ஏக்கா என்னக்கா என்னன்னு கேக்குற? என்னன்னு தெரியாம தான் கண்மணியை கோயிலுக்கு அமுச்சு விட்டுட்டு நீங்க உட்காந்துருக்கியாக்கும். என்னடி சொல்ற? கண்மணி கோயில உட்காந்துருக்காளா? ஏக்கா கண்மணி கோயிலுக்கு போனது உனக்கு தெரியாதா? ஐயோ சே, அமுச்சு வச்சுட்டு நானே மறந்துட்டேன் பாரு. இந்த பிள்ளைங்கெல்லாம் கயமையாமே கத்திக்கிட்டே கிடக்குதுங்களா, அதான் பைத்தியமே பிடிக்கிற மாதிரி இருக்கு. ஆமா ஆமா. ஆமா நீ பேசுனியா? இல்லையேக்கா எதுவும் பேசல. அங்கிட்டாண்டு உட்காந்து இருந்துச்சு, எனக்கு பஸ்ஸுக்கு மணி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். சரி சார். ஆமா எந்த கோயிலில் அவளை பார்த்த? என்னக்கா அமுச்சு வச்சுட்டு எந்த கோயிலில் பார்த்தேன்னு என்கிட்டே கேட்குற? இல்லை நான் 2-3 கோயில் சொல்லி ஏதாவது ஒரு கோயிலுக்கு போயிட்டு வாமான்னு சொன்னேன். அதான் அவள் எந்த கோயிலில் இருக்கான்னு தெரியல, அதான் கேட்டேன். அதுக்கு கேட்டியா? நம்ம முருகன் கோயிலில் தான்க்கா. ஓ, முருகன் கோயிலுக்கு போயிருக்காளா? சரி சரி. சரிக்கா எனக்கும் மணி ஆயிடுச்சு. சரி உடம்பு எதுவும் சரியில்லையா, கோயிலுக்கு வரலையே, கண்மணி அமுச்சு விட்ருக்கேன்னு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். இல்லை ஈசு, வீட்டில் நிறைய வேலை கிடந்துச்சு. பிள்ளைங்களுக்கும் பள்ளிக்கூடம் திறக்க போதில்ல, அதனால வீட்டில் வேலை பார்த்துட்டு இருந்தேன், அதான் கண்மணி அமுச்சு விட்டேன். சரிக்கா. சரி நீ வேலையை பாரு, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. கண்மணி கோயிலில் இருக்காளா? அப்போ அந்த இதழ் பாப்பா, அப்போ அந்த கார்த்திக்கு அப்போ என்ன பண்ணாங்க என் பிள்ளைய? ஐயோ, கண்மணியை வீட்டை விட்டு துரத்திட்டான் அவன். என்ன பண்ணா அந்த பாவின்னு தெரியலையே. நைட்டோட நைட்டாக போனா, இப்போ சாயந்தரம் வந்து இவ கோயிலில் பார்த்தேங்கிறா. என்னாச்சுன்னு தெரியலையே. நைட்டோட நைட்டா ஏமாத்திட்டானா? ஐயோ எனக்கு பக்கு பக்குன்னு இருக்கு. இப்போவே கிளம்பி போய் முருகன் கோயில் அவளை பார்த்து பேசினாதான் மனசு ஆறும். கண்மணி என்ன இன்னும் காணோம்? ரொம்ப தேடாதீங்க, வர நேரத்துல வந்துருவா. ஆமா கேட்கணும்னு நினைச்சேன். நீ ஏன் இவ்வளோ காண்டா வர? ஸ்ரீஜாவை பத்தி பேசினாலே உனக்கு கோவமா வருது. அவகிட்ட ரூம் கூட ஷேர் பண்ண மாட்டேங்கிற. என்னாச்சு? ஸ்ரீஜா வரது உனக்கு எதுவும் பிடிக்கலையா? ஆமா, அவ வரது பிடிக்கலதான். நம்மளோட பிரைவசியை டிஸ்டர்ப் பண்றாங்க. நான் எப்படி அதை அக்செப்ட் பண்ண முடியும்? என்னது பிரைவசியை டிஸ்டர்ப் பண்றாளா? நிலா மனசாட்சியை தொட்டு சொல்லு, நம்ம வீட்டுக்குள்ள பிரைவேட்டா தான் இருந்தோன்னு. இல்லதான், இன்கேஸ் ஃபியூச்சர்ல அது மாதிரி ஏதாவது ஒரு ஆப்ஷன் இருந்ததுன்னா அப்போ இவ வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ற மாதிரி தானே இருக்கும். அதுக்கு வரும்போதே வேணான்னு சொல்லிடலாம்னு சொல்றேன். டைவர்ஸே வாங்கிட்டு பிரிஞ்சு போற, அப்புறம் எங்கிட்ட ஃபியூச்சர்ல வேற உனக்கு இதெல்லாம் வரப்போகுது. தோ வந்துட்டால என்னோட பிரைவசியை மொத்தமா கெடுக்கிறதுக்கு. வாவ் ஆதி, யூ ஆர் லுக்கிங் சோ ஸ்மார்ட் மேன். ஹாய் ஸ்ரீ, வெல்கம் டு இந்தியா. Thank you champ. Wow Sam, you're looking so smart. Nice to meet you Aditya. என்ன கட்டி பிடிச்சிட்டா? அடி பாவி, ஏன் புருஷனை ஏன் கண்ணு முன்னாடி கட்டி பிடிச்சிட்டல நீ? இருடி, உன்னோட ஒரு சைடு முடிய அருவாமனையை வச்சு அறு தெரியல. என் பேரு மில்லர் நிலா இல்லடி. ஸ்ரீஜா, she is my wife. Her name is Milan Nila. Oh, hi ma. What is her name? Something Millet Nila. நிலானே கூப்பிடுங்க. Hi Moon. என்ன இது ஒன்றும் அவ்வளோ பெரிய ஜோக் இல்லை, வாய் மூடுங்க. மூன், ஐம் ஹேவிங் அ டவுட். இஃப் யூ டோன்ட் மைண்ட், நான் இதை உங்ககிட்ட கேட்கலாமா? ஐ மீன் ஆதித்யாவுக்கும் உங்களுக்கும் சுத்தமாக செட் ஆகவே இல்லையே. யூனோ ஆதித்யா இஸ் அ வெரி பவர்ஃபுல் மேன். ஹீ இஸ் அ ஜிம் பாடி மேன். அவருக்கும் உங்களுக்கும் பொருத்தமே இல்லையே. எப்படி அவர் உங்களை கல்யாணம் பண்ணிக்க ஒத்துக்கிட்டாரு? நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு ஃபுல்லாக தமிழ் வராது. ஐம் அன் இங்கிலீஷ் கேர்ள், தட்ஸ் வை. ஸ்ரீஜா, ஏன் அப்படி சொல்ற? ஒருத்தவங்களோட உருவத்தை வச்சோ இல்ல கலரை வச்சோ எந்த கம்பேரிசனும் பண்ணக்கூடாதுன்னு உனக்கு தெரியாதா? நோ ஆதி, ஐ டோன்ட் கம்பேர். பட் எனக்கு என்னவோ உங்களுக்கும் அவளுக்கும் சுத்தமாக செட் ஆகலைன்னு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் இஸ் த பெஸ்ட் இம்ப்ரெஷன் சொல்லுவாங்க.
பட் எனக்கு அந்த இம்ப்ரெஷன் வரலையே. ஏய், உனக்கு ஏண்டி வரணும்? எங்களுக்கு வந்தா போதும். எனக்கு அவரை பார்த்தோ இல்ல அவருக்கு என்ன பார்த்தோ ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் வந்தா போதும். என்ன? நோ 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 நோ, டோன்ட் கெட் ஆங்கிரி. நான் சும்மா எனக்கு தோணுனது தான் சொன்னேன். நீ ஒண்ணு கிளிக்க வேணாம். வாய மூடு. வந்துட்டா லண்டன்ல இருந்து ஆட்டிக்கிட்டு. நிலா ஏன் கத்துற? ஆதி, what is she saying? I can't understand fully. ஆக்சுவலி ஷி இஸ் வெல்கமிங் யூ. உன்னை அன்போடு வரவேற்கிறா. கிளிக்கிறா. ஸ்ரீஜா, ஷால் வி கோ ஹோம்? Yeah, sure Adi, we can move. நிலா போலாமாமா? வீட்டுக்கு வாங்க, உங்களுக்கு இருக்கு.